வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2013 வருஷம் ரிலீஸ் ஆன BA பாஸ் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட போலன்க்கு என்னன்னா, அப்பா அம்மா இறந்து போன அடுத்தது ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அத்தை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பார்ட் டைமா ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லேடி கிட்ட போய் கேட்கிறப்ப அந்த லேடி என்ன பண்றாங்க, ஹீரோ ஒரு தவறான பாதைக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்தது அந்த தவறான பாதையில இருந்து ஹீரோ எப்படி வெளில பந்தாரு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. சோ இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற இந்த கதையை மட்டும் கேட்டுக்கங்க. அண்ட் முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஹீரோட அப்பா அம்மா 2 பேர் இறந்து போயிட்டதாகவும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 14 நாள் காரியம் நடந்துட்டு இருக்கிறதாகவும் காட்டுறாங்க. இந்த காரியம் முடிஞ்ச அடுத்தது ஹீரோட தாத்தா என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களாம் கூட்டி வச்சு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ கூட பிறந்த 2 தங்கச்சியை நான் கூட்டிட்டு போறேன், ஹீரோ நீ கூட்டிட்டு போ அப்படின்ட்டு அவங்க அத்தைக்காரங்க கிட்ட சொல்றப்ப அதுக்கு அத்தைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க மருமக வாங்குற பணம் எங்க சாப்பாடுக்கு கூட பத்த மாட்டேனுது, இதுல இப்ப வேற நாங்க பாத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவனை பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பனா சரிப்பா அப்படின்ற மாதிரி அந்த அத்தைக்காரங்க சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு என்ன பண்றான், என்னால அவங்க வீட்டுக்கு போக முடியாது, நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் பேச்சை யாரும் கேட்காம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அத்தை வீட்டுல ஹீரோ வயசுல ஒரு பையன் இருக்கான். ஆனா அவனுக்கு ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்ல அவங்க அத்தையும் பாத்தீங்கன்னா ஹீரோவை ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த படிப்பு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. அவருக்கு பாத்தீங்கன்னா செஸ் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு புக்கை படிக்கணும் அப்படின்ட்டு ஆர்வம் இருக்கு. அதனால அவங்க அத்தைகிட்ட போயிட்டு பணம் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, உங்க தாத்தா அவனை படிக்க தான் பணம் அனுப்பி வைக்கிறாரு, அதுவே நாங்க தண்ட செலவுன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன கண்ட கருமத்தெல்லாம் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இதனால ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த செஸ் புத்தகத்தை பத்திய ஒரு பழைய புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கல்லறை தோட்டத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு ஜானி அப்படின்ட்டு ஒரு நபர் வராரு. இவரு யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெட்டியானா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கையில வச்சிருக்க புக்கை பார்த்துட்டு, ஓ இந்த மாதிரி புக் எல்லாம் படிப்பேன் அப்படின்ட்டு அவர் கையில இருக்க ஒரு புக்கை கொடுத்து இந்த புக்கை படி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் அவர் கூட நல்லா பழகிட்டு இருக்காரு. அடுத்து இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் போட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றாரு, வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகள்லாம் பாயிண்ட் அவங்க அத்தைட்ட கொடுக்குறாரு. அப்ப அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு என்ன ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க, ரூம்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்காம எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு ஹீரோவுக்கு என்ன பண்றாரு, அவருக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் ரூம்ல வைக்கலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சரிகா அப்படின்ட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்த கழுத்து சிகரெட்டை கீழே போட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஹாலுக்கு போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றாங்க, இருக்கிற எல்லாருக்குமே கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப சரிகா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ பார்த்து டபுள் மீனிங்ல கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது ஹீரோக்கு புரியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற எல்லாமே புரியுது. அதனால ஹீரோப்பும் அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்புறம் அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்ச கடுத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன கடுத்து ஹீரோ கிச்சன்ல நின்று கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல அவங்க ஆன்ட்டி இங்க பாருப்பா, இப்ப வந்தாங்களா சரிகா, அவங்க வீட்டுல ஒரு ஆப்பிள் கூட இருக்கான், அதை போய் எனக்காக வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோப்போ அவங்க வீட்டுக்கு ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துல அவங்க ஆன்ட்டி திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியாது, நீ போயிட்டு அந்த ஆப்பிள் கூட வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோவுக்கு என்ன பண்றாரு, காலேஜ் முடிச்சிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போறாரு. அங்க போன கடுத்து ஒரு வயசான பாட்டியம்மா தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தது, நீ திருட்டு போயதானே, என்னோட நகையெல்லாம் திருட்டு போகதானே வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டுறாங்க. ஹீரோவோ பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு போகலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல சரிக்கா சாரிப்பா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மனநல பிரச்சனை இருக்கு, ஆனால் தான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள கூட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே சாரிப்பா என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள வேற யாருக்கிட்டே கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் பரவாயில்லங்க நான் வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறப்ப, அட எங்க போற, உட்காரு, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு பதத்தத்தோட உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த லேடி பாத்தீங்கன்னா ஹீரோவை தொட்டு பேசிட்டு இருக்காங்க. அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காம நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்ப பாக்குறாரு. ஆனால் இந்த லேடி என்ன பண்றாங்க, அட ஏன் வீட்டுக்கு போற, கொஞ்ச நேரம் இங்க ஏறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வலுக்காட்டமா உட்கார வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டாங்க. இதனால ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வருது, ஏன்டா இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்காட்டியுமே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்களோட மேல் டாப்பை கட்டிட்டு ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி 2 பேரும் பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. அதுல அவங்க அத்தை தான் பேசுறாங்க. ஏன்டா தம்பி ஆப்பிள வாங்கிட்டியான்னு சொல்லி கேக்குறப்ப, இல்லத்த ஆப்பிள் கூட அவங்க புருஷன் வேற யாருக்கிட்டயோ கொடுத்துட்டாரா, அதனால தான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி சரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஹீரோக்கு என்ன பண்றாரு, தொடர்ந்து இந்த லேடி கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றாரு, ஜானி கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காரு. ஜானி கிட்ட இது வரைக்கும் எதுவுமே மறைச்சது கிடையாது. பட் இந்த லேடி கூட பொண்ணா இருந்தா அப்படின்ற மட்டும் மறைச்சிட்டாரு. தம்பி நீ போற போக்க பார்த்தா பைத்தியம் ஆயிடுவ போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஜானி ஏதோ கிண்டலா பேசிட்டு போறாரு. அடுத்து கட் பண்ண ஹீரோ பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த
அந்த லேடி வீட்டுல போய் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு என்ன சொல்றாரு, எனக்கு ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் வேலை வாங்கி தர முடியுமா, எங்க தங்கச்சி என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இந்த முதல்ல பணம் இதை எடுத்து நல்ல ட்ரெஸ்ஸா போடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டு போட்டு போறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அத்தை பார்த்துட்டு, ஆமா ஏதோ உனக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப, நான் புதுசா ஒரு பார்ட் டைம் வேலையில சேர்ந்திருக்கேன், அதுல கிடைக்கிற பணத்துல தான் இதை வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அத்தைக்காரங்க இதை ஃபர்ஸ்ட் நம்பலினாலும் ஏதோ போச்சா போதும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க போல இருக்கு. அடுத்த ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கிரண் பேட்டுக்கு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரணோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசாம நேரா போறப்ப ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ வீட்டை விட்டு போன கடுத்தது உன் பொண்டாட்டி தேடி பல பேர் வந்துட்டு போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ தான்ப்பா பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பையன் கிட்ட சொல்றப்ப, அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வயசாயிட்டாலே இப்படி தான்ப்பா தோணும், நான் உன தூங்க வைக்கிறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கைத்தாங்களா தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. அதுக்கடுத்து கிரண் கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம பண்ண முடியாது, என் ஹஸ்பண்ட் இருக்காரு, நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு பொருளும் ஆன்டிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கத்தி சொல்றாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் நோட் பண்ணிட்டு யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, நான் ஃப்ரெண்டோட பையங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோட தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. அவருக்கு இறந்து போன கடுத்து அந்த சொந்தக்காரங்களும் திருப்பி ஒரு விஷயத்தை கூடி பேசிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, எல்லாருக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஹாஸ்டல்ல சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ அங்கேயும் போயிட்டு இல்ல என் தங்கச்சிங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோவோட முடிவை யாரும் கேட்காம அவரை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க தங்கச்சி எல்லாத்தையுமே ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. ஹீரோக்கு அது வந்து பார்த்து ரொம்ப மனவருத்தமா போயிட்டு அதெல்லாம் நேரா போயிட்டு சரிக்கா கிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு பார்ட் டைம் வேலை வாங்கி கொடுங்க, என் தங்கச்சி நானே வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்றப்ப, சரி நான் ஒரு லேடி கிட்ட கான்டாக்ட் பண்றேன், அவங்க கிட்ட நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் என்னோட வீட்டுக்கு வாங்கிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றாரு, அந்த லேடி வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவங்க வீட்டு வாசல் நின்று பேச முடியுமா, உள்ளப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. உள்ள போன கடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல. கட் பண்ண ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோன் வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப கோவமாவும் அதே நேரத்துல சோகமாவும் இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அந்த லேடி என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பலவந்தமா என் கூட பொண்ணா இருந்தாங்க, நான் கத்தலான்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ கத்துனா எங்க வீட்டுல திருட வந்த திருட்டு பாய் அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் வேற வழி இல்லாம அமைதியா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இந்த வேலைக்கு தாண்டா நான் அவனை அனுப்புன அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்றப்ப, என்ன நீ எந்த மாதிரி பழைக்க முடியும், இந்த மாதிரி வேலை பண்ணாதான் உன்னால பழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு, என்கிட்ட நிறைய பேர் கான்டாக்ட் இருக்கு, நான் நிறைய பேருக்கு உன்னை சப்ளை பண்றேன், அவங்க கிட்ட இருந்து பணம் கிடைக்கும், அதுல நீ எனக்கு பாதி கமிஷன் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஹீரோ வந்து பாத்துட்டு திரு திரு முடிச்சிட்டு இருக்காரு. இஷ்டம் தான் பாரு, இல்லனா போன மாதிரி வேற பையன் கிடைக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த பையனை அந்த கிடத்த விட்டு துரத்துறாங்க. உடனே ஹீரோக்கு என்ன பண்றாரு, பணம் தேவைப்படுதுல, அதனால திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி கிட்ட வந்து நிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கிட்ட போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கால் பாயம் மாறிட்டார். அப்படி ஒரு லேடி வீட்ல இருக்கிறப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. அது யாரும் சொல்லி பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க பேசுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோட தங்கச்சி தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனா எங்களுக்கு இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு போன் பேசுறதுக்கு கூட உரிமை கிடையாது, நீ எவன் கிட்ட பேசுறேன்ட்டு தப்பு தப்பா பேசுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றாரு, நான் நேரா வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி, இது மாதிரி எனக்கு 2 நாள் லீவ் வேணும், என் தங்கச்சிங்களை போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா ஹீரோக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமா எதுக்கு என் தங்கச்சிங்க போன் போட்டா மட்டும் ஏதோ சொல்றீங்களா அப்படின்றப்ப, ஒரு தங்கச்சிங்களை பார்த்தா உன் அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி தெரியுது, ஏதோ லவர் கிட்ட பேசுற மாதிரி தெரியுது, என் கண்ட்ரோல்ல இருக்கிற பொண்ணுங்க ஏதாச்சும் ஆயிட்டுன்னு நீங்க என்னதானே கேட்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்னோட தங்கச்சிங்களாம் அப்படி கிடையாது, அதுக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், என் தங்கச்சிங்களை கம்னு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இதுக்கு அடுத்து அந்த லேடி, உன் தங்கச்சி எப்படி போனா எனக்குன்னு அப்படின்ற மாதிரி ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது ஹீரோ போயிட்டு தான் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பணத்தையும் செல்லியும் கொடுத்துட்டு, இனிமேட்டு எதுனாலும் எனக்கு இந்த போன்ல கால் பண்ணுங்க, நான் பேசுறேன், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, கண்டிப்பா நம்ம புது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நேரா ஜானிக்கு போயிட்டு ஒரு செஸ் போர்டு வாங்கி கொடுக்குறாரு. இதை பார்த்த ஜானி வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே எனக்கு யாரும் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது இல்ல, ரொம்ப நன்றிடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை கட்டிலாம் பிடிக்கிறாரு. அடுத்ததா கட் பண்ண ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு லேடி கிட்ட போறாரு. அந்த லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசா இருக்கும். அவங்கள போய் கட்டி பிடிக்கலாம் சொல்லி பாக்குறப்ப, இல்லப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறான்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்காரு. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அவங்க பையனை வந்து அப்பா கடைசியா பாத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உன் புருஷன் செத்துட்டானா சொல்லு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணிட்டான், அதனாலதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க, திடீர்னு அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் வருது. இந்த விஷயத்தை கேட்டது அவங்க ரொம்ப மன வருத்தப்பட்டுட்டு ஹீரோ கிட்ட என் கூட வரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதுக்கடுத்து ஹீரோக்கு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த பிரேதத்தை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல வைக்கிற எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, என்ன வந்து கான்டாக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா சரி
சரிகாவோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போனது கிரண் ஹீரோ பிடிச்சு கண்ட மேனிக்கு திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு வயசு என்ன, இந்த வயசுல சம்பாதிச்சாதான் உண்டு, இன்னும் கொஞ்ச நாள் போனாலும் பொண்ணு பண்ண முடியாது, நீ நேத்து ஒரு புள்ள ஒரு லேடி கூட போயிட்டு எதுவும் பண்ணாம பணமும் வாங்காம வந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் என்ன பண்ணிட்டாரு, இனிமேட்டு பண்ண மாட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி போச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு ஒரே ஹெல்ப் பண்றீங்களா, என்ன வீட்டுல டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சரிக்காவும் சரிப்பா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறாங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கப்ப ஜானியை பாக்குறாங்க. ஜானியை பார்த்ததும் ஒரு நிமிஷம் காரை நேத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜானி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஜானியும் வராரு. ஜானி கிட்ட சரிக்காவை காட்டி இவங்க கிட்ட தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் போனக்கு அடுத்தது ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நாளைக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது தம்பி, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப இல்லங்க உங்ககிட்ட வேலை பாக்குறேன்னு சொன்னா அந்த எங்க வேலை பாக்குறேன்னு சொல்லி கேட்டாரா அப்படின்றப்ப இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா ஜானி கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. ஜானி கிட்ட என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு 2 தங்கச்சி இருக்கு, அந்த தங்கச்சி என் கூடயே வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், அதுக்காக எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு ஜானி என்ன பண்றாருன்னா, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் என்ன பண்றேன் ஒரு லேடி இருக்காங்க அவங்க கிட்ட கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, வீடு எல்லாம் இருக்குப்பா பிரச்சனை கிடையாது, 6000 ரூபாய் வாடகை 10 மாசம் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீட்டை நீ தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பண பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா என்ன பண்றாரு, தன்னோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோட டிராயர்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமா பையன் பீரோட லாக்கை உடைச்சிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்த கருத்து கம்முனு போய் உட்காந்துட்டான். ஹீரோ அதுக்கு அடுத்து பூட்டை போட்டு அதை திறக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் பணம் வச்சிருப்பாரு போல இருக்கு. இதுக்கு மேல இந்த பணம் இங்க இருந்தா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது நேரம் எடுத்துட்டு போய் ஹீரோன் கிட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த பணத்தை எங்க வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு சேஃப்டி கிடையாது, எங்க வீட்டுல இருக்கவங்க எடுத்துப்பாங்கன்னு சொல்லி பயமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு சின்ன வயசுன்றதுனால பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிடையாது, நான் கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த பணத்தை நீ பத்திரமா பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த பணத்துக்கு நீ வட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப ஹீரோவும் எவ்வளவு பணம் வேணாலும் ஆகட்டும்ன்றவரு, நம்ம வட்டி உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கிரண் கூட்டு போறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பாஷையில நீ எவ்வளவு பணம் கொடுத்தியோ அதுக்கு ஏத்த மாதிரி என் கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல கிரணோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. ஹீரோவை பார்த்த கடுத்தது அவங்க பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறாரு. அப்ப ஹீரோ தப்பிச்சு போலாம் சொல்லி பாக்குறப்ப அவரையும் போட்டு அடிச்சு மூலையில உட்கார அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கண்ணு முன்னாடி கிரணை வந்து பார்த்தா விருப்பமே இல்லாம சம்பவம் பண்ணி முடிக்கிறாரு. அடுத்ததான் அந்த பையனை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு அவங்க அத்தை கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் வந்து நல்ல பையன் தானா, அடிக்கடி குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி என் பொண்டாட்டி சொல்லிட்டு இருந்தா எனக்கு இந்த பையன் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் இல்லாதப்பெல்லாம் அடிக்கடி என் வீட்டுக்கு வரானா நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி சொல்ல வராருன்னா, ஹீரோப்போட மாமா வந்து பாத்தீங்கன்னா இவரோட கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பையனை வீட்டை விட்டு அனுப்புனா உன் புருஷனுக்கு வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தைய லைட்டா மிரட்டிட்டு போறாரு. அவர் போன கடுத்து அத்தைக்காரங்களும் போயிட்டு ஏன்டா குடிக்கிறாமே அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இல்ல அவர் போய் சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அவர் போய் சொல்றாருன்ட்டு எனக்கு நல்லா தெரியும், இங்க ஒரு விஷயம் சொல்றேன், உங்க மாமா அவரை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு சரிகா பத்தி தெரியும், அவ எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ட்டு எல்லாமே தெரியும், அதை போய் உங்க புருஷன் கிட்ட எங்களால சொல்ல முடியாது, சோ நீ தான் புரிஞ்சுக்கணும், இந்த வீட்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ வேற பழி கிடையாது, நடு ராத்திரில பொட்டி படைக்கு எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு போறாரு. எங்க போறன்னு தெரியல, பாக்கெட்லயும் 10 பைசா பணம் கிடையாது, ஏன்னா எல்லாத்தையும் கிரண் வீட்டுல கொடுத்துட்டாராச்சா, கொஞ்சம் கொஞ்சமா சுத்திட்டு வேற பழி கிடையாம அந்த சுடுகாட்டுல போய் படுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜானி பராரு. வந்து பார்த்துட்டு ஹீரோ ஏன் இங்க படுத்திருக்கான்னு சொல்லி அவனுக்கு எழுப்பிட்டு நீ எதுவும் பேச வேணாம் உள்ள போய் படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ரூம்குள்ள கூட்டு போய் படுக்க வைக்கிறாரு. அப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு போன் அடிக்குது. அந்த போனோட சத்தத்துக்கு ஏந்திருக்கிறாரு. யாரும் சொல்லி பார்த்தா அவங்க தங்கச்சி தான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இதுக்கு மேலக்கு எங்களால இந்த இடத்துல தங்க முடியாது, பிளீஸ் வந்து எங்களை கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோக்கு என்ன சொல்றாங்கன்னா, பொறுத்த இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க கண்டிப்பா நம்ம புது வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து ஏகப்பட்ட பொண்ணுங்களோட கான்டாக்ட் இவர் வச்சிருக்காராச்சா, அவங்களுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை போட்டு பாக்குறாரு. ஆனா எல்லா லேடிக்கு என்ன பண்றாங்கன்னா, இல்லங்க ராங் நம்பர், போனை வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற வழி கிடையாம அப்புறம் ஹீரோனுக்கு கால் பண்றாரு. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட நம்பரை பார்த்துட்டு எடுக்காம இருக்காங்க. அப்பதான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி சொன்னாங்களே, அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்ட்டு போறப்ப அங்க அவங்க பையன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பையன் இருக்கிறத பார்த்துட்டு யாரு தம்பி நீ அட்ரஸ் மாறி வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் சிரிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்கள புடிச்சிட்டு நீ என்கிட்ட பேச கூட வேணாம், எனக்கு என்னோட பணத்தை கொடுத்துரு, நான் என் தங்கச்சிங்க கூட சந்தோஷமா இருக்கும், சோ என்னோட பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. உனக்கு ஹீரோக்கு என்ன சொல்றான்னா, நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட் அனுப்புறேன், நீ என்ன பண்ற பணத்தை கொடுத்து அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாரு. வீட்டுக்கு வந்து அடுத்தது நேரா போயிட்டு ஜானி கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. ஜானி வந்து பாத்தீங்கன்னா சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஜானி கிட்ட எங்க என் பணம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அட நல்ல பொம்பளை கிட்ட அனுப்புனப்போ அவனா பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கா, இவ்வளவு கத்துறா, போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவோம் திருட்டு போய் அப்படின்ற மாதிரி சொன்னா, உனக்கு என்ன பிரச்சனை தெரியல, நான் கம்முனு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி என்ன ஆச்சுன்னு சொல்லு,
எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ஜானி கிட்ட எதையுமே சொல்லாம அப்படியே கம்முன்னு நிக்கிறாரு. அவ ஏமாத்திட்டா அப்படின்ற மட்டும் புலம்பிட்டு இருக்கிறாரு. ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கடா தம்பி, நீ ஏதோ தப்பான பாதையில போயிட்டு இருக்க அப்படின்ற மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசை. அதுக்காக நான் தப்பான வழியில போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோவோட தங்கச்சி கால் பண்ணி, ஆனா எங்களுக்கு தெரியாது, நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம், நாளைக்கு அத்தை வீட்டுல இருப்போம், வந்து எனக்கு பிக்கப் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இப்ப ஹீரோக்கு வேற வழியே கிடையாது. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல ஒரு திருநங்கை இருப்பாங்க அந்த இடத்துல, அவங்க கிட்ட போயிட்டு ஏதாச்சும் தொழிலுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த திருநங்கை அக்காவும் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன அடுத்தது பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க கூட்டிட்டு போக, அடுத்ததா கார்ல ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் ஹீரோ பேரம் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவனுங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பலுக்காட்டயமா கூட்டிட்டு போறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ மறுநாள் நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்காரு. அதுலயே தெரிஞ்சிருக்கும் ஹீரோப்பா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காயம் இருக்கு. அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஜானி கேக்குறாரு, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ கூட அவர் சொல்ற மாதிரி தெரியல, அமைதியா இருக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நேரா கிரணோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனக்கு அடுத்தது கிரண் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இல்ல, அவங்களோட மாமியார் மட்டும் தான் இருக்காங்க போல இருக்கு. அவங்க தூங்கிட்டு இருக்கனால நேரா போயிட்டு கிரண் பெட்ரூம்ல அவங்களோட லாக்கரை உடைச்சு பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துல கிரண் குளிச்சுட்டு அப்பதான் கரெக்டா வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்ததும் கத்த போறப்ப, இங்க பார், உனக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, என்னோட பணத்தை கொடுத்துட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நேத்து உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேனே அப்படின்றப்ப, யாரு ஏமாத்த பாக்குற, அப்பெல்லாம் என்ன ஏமாத்த மாட்டான், நீ என்னோட பணத்தை திருட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட கை காலை கட்டி போட்டுட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சதுக்கு அடுத்து ஹீரோக்கு என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த வீட்டுல தேடி பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பணமே இல்ல. அப்ப ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கையை கட்ட அவுத்து விட்டுரு, ஏன்னா இப்ப என் ஹஸ்பண்ட் வர டைம், அவன் வந்தானா நம்ம 2 பேருமே கொலை பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, வரட்டும் இப்ப நான் அவங்க 2 பேரும் கொலை பண்ற முடியோட தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோப்பும் கொஞ்சம் தெனாவட்டா பேசிட்டு கரெக்டா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரணோட ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. ஹீரோக்கு பாங்கியம் இன்னும் அதிகமாயிட்டு, நான் சொன்னல அவர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, வரட்டும் உங்க 2 பேரும் என்ன பண்ற பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ லைட்டா பதத்தத்தோட பேசிட்டு இருக்காரு. அப்ப கிரண் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கட்டியிருந்த கை கட்ட அவுத்துட்டு அப்படியே ஹீரோ கிட்ட பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஏய் பக்கத்துல வராத, உனக்கு கொன்றும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நம்ம 2 பேர் தான் சாக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துலயே வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா கதவு திறக்கறனால அவங்க ஹஸ்பண்ட் கதவு உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே பக்கத்துல நெருங்கி இருக்காங்க. இத பார்த்ததான் ஒரு செம கடுப்பாகிறப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கையில வச்சிருந்த கத்தில அவங்களே குத்திட்டு வயித்துல ரத்தம் வந்துட்டு இருக்கத பார்த்துட்டு, இதுவும் நீ போட்ட பிளான் தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு பலாரும் ஒரு குத்திட்டு அவங்க ஹஸ்பண்ட பக்கத்துல வந்து பொண்ணு கொலை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோ போயிட்டு அவரோட ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. சரின்ட்டு ஜானிக்கு கால் பண்ணி நடந்த சொல்லலாம்னு சொல்லி கால் பண்ணா அவர் போன் போக மாட்டேனுது. திருப்பி ட்ரை பண்ணா பேரோத்தருக்கு எடுக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அவனுக்கு ஏதோ பணம் கிடைச்சிச்சா, வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டான், அதான் போனை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றப்பதான் கிரண் சொன்னது உண்மை அப்படின்ட்டு ஹீரோக்கு தெரிய வருது. கூடவே இருந்து கோயந்தா போட்டுட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோப்பு நினைச்சு பார்த்துட்டு இனிமேட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆக போதும் அவங்க தங்கச்சியை கால் பண்ணி, ஆனா நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம், எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் ஹீரோக்கு என்ன பண்றேன்னு தெரியல. கொஞ்சம் பயத்தோட என்ன பண்றாரு, அவங்க தங்கச்சிங்களை பிக்கப் பண்றதுக்காக போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தேடலாம் அப்படின்ற மாதிரி. ஹீரோவை பார்த்ததும் இவன் தான் புடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து பயந்து போயிட்டு இருக்காரு. பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க துரத்திட்டு போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் மேல ஏறி நிக்கிறாரு. அங்க போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ மாட்டிக்கிட்ட, எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சற்றும் யோசிக்காம அந்த இடத்துல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் அப்படி போனாலும் படம் முடியறப்போ ஒரு சோகமான கதையா தான் இதை முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை.